அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் புதிய கோவிட் பரவியதா? பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலைப்பட்டியல் வெளியானது. மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு 15% அதிகரித்தது மின் கட்டணம். நிலவும் சீரற்ற காலநிலை, திறக்கப்பட்டுள்ள வான் கதவுகள். யாழில் வன்முறை கும்பலின் அட்டகாசம், இளைஞர் மீது கொலைவரி தாக்குதல். இன்று இடம்பெற்ற கோர விபத்து. கெகலிய வீட்டு பணிப்பெண் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது. கொலை சம்பவத்தில் இளைஞன் கைது. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது புதிய கோவிட்-19 மாறுபாடு பரவும் அபாயம் இல்லை. எனவே தேவையற்ற அச்சத்தை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க தொற்று நோயியல் பிரிவின் தரவுகளின் அடிப்படையில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களாக ஆசிய நாடுகள் பலவற்றில் கோவிட்-19 தொற்றுகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. மேலும் இலங்கையில் நாடளாவிய ரீதியில் தயார்படுத்தவும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் சுகாதார அமைச்சகம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று அமைச்சின் செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சாத்தியமான தொற்றுநோய் சூழ்நிலைகளை முன்கூட்டியே அடையாளம் காண தேவையான ஆய்வக கண்காணிப்பு அமைப்பும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகள் காலப்போக்கில் கோவிட்-19 சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து வரும் அதே வேளையில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் தகவல்களுக்கு மட்டுமே பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வு விவகார அதிகார சபை பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை விவரங்களை அறிவித்துள்ளது. இந்த விலை பட்டியல்கள் வாரத்திற்கு ஒரு முறை ஊடகங்களுக்கு வெளியிடப்படுகின்றன. மேலும் இந்த வாரத்திற்கான மதிப்பிடப்பட்ட விலை பட்டியல் கீழே காட்டப்பட்டுள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட சில்லறை விலையே இங்கு கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் கோதுமை மா 150 தொடக்கம் 176 ரூபாய் வரையிலும், வெள்ளை சீனி 215 தொடக்கம் 240 ரூபாய் வரையிலும், பருப்பு 249 ரூபாய் தொடக்கம் 278 ரூபாய் வரையிலும், உருளைக்கிழங்கு 150 ரூபாய் தொடக்கம் 194 ரூபாய் வரையிலும், பெரிய வெங்காயம் இந்தியா இறக்குமதி செய்யப்பட்டது 120 ரூபாய் தொடக்கம் 146 ரூபாய் வரையிலும், பெரிய வெங்காயம் பாகிஸ்தானில் இறக்குமதி செய்யப்பட்டது 100 ரூபாய் தொடக்கம் 128 ரூபாய் வரையிலும், சின்ன வெங்காயம் 250 ரூபாய் தொடக்கம் 332 ரூபாய் வரையிலும், தாய்லாந்து கருவாடு 800 ரூபாய் தொடக்கம் 894 ரூபாய் வரையிலும், மத்திய கருவாட்டு வகைகள் 600 ரூபாய் தொடக்கம் 683 ரூபாய் வரையிலும், செத்தல் மிளகாய் 580 ரூபாய் தொடக்கம் 662 ரூபாய் வரையிலும், முட்டை 28 ரூபாய் தொடக்கம் 34 ரூபாய் வரையிலும், சிவப்பு முட்டை 30 ரூபாய் தொடக்கம் 36 ரூபாய் வரையிலும். இந்த விலைப்பட்டியல்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஊடகங்களுக்கு வெளியிடப்படுகின்றன. மேலும் இந்த வாரத்துக்கான மதிப்பிடப்பட்ட விலைப்பட்டியலே இங்கு காட்டப்பட்டுள்ளது. 2025 ஆண்டின் இரண்டாம் பாதியில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த மின் கட்டண திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KPL சந்திரலால் இதனை தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் இந்த வார இறுதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இலங்கை மின்சார சபை 2025 ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான மின்சார கட்டணங்களை 18.3% அதிகரிக்குமாறு முன்மொழியப்பட்டிருந்தது. எனினும் தற்போது 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வெளிநாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையை தொடர்ந்து நுவரெலியா மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வருகிறது.
நேற்று இரவு முதல் நுவரெலியா மாவட்டத்தில் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஆறுகள், நீரோடைகள் ஆகியன பெருக்கெடுத்துள்ளன. நீரேந்தும் பிரதேசங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளன. இதனால் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று அதிகாலை திறக்கப்பட்டது. மேலும் காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதேவேளை நார்டன் பிரிட்ஜ் பகுதியில் அமைந்துள்ள விமல சுரேந்திரன் நீர்த்தேக்க பகுதியில் கடுமையான மழை பெய்து வருவதனால் அந்த நீர்த்தேக்கத்தில் 6 கதவுகள் ஊடாக நீர் வான் பாய்கின்றன. எனவே நீர்த்தேக்கத்துக்கு நீர்த்தாழ் நிலப்பகுதியில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்ட் கிளையார், டெவோன் ஆகிய நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் மீது வன்முறை கும்பல் ஒன்று வாள்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது இந்த வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 மோட்டார் சைக்கிளில் வந்த நால்வர் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த சுன்னாகம் காவல்துறையினர் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் ஒருவரை கைது செய்தனர். ஏனைய 3வரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துள்ள காவல்துறையினர் குறித்த தாக்குதல் முன்வகை காரணமாக இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கண்டி கடுகஸ்தோட்டை வலயக்கல்வி காரியாலயத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு பஸ் ஒன்று வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது 4 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலும் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெலவின் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண் ஒருவர் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். தனது அமைச்சு பதவியை முறைகேடாக பயன்படுத்தி நியமனங்களை வழங்கியமை, அரசாங்க சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை முறைகேடாக பயன்படுத்தி மோசடி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல மீது ஆணைக்குழுவால் தற்போது நடாத்தப்பட்டு வரும் விசாரணைக்கு அமையவே இந்த பெண் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலையில் தெரணியக்கள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்கெட்டிகந்த பகுதியில் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரணியக்கள போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் தெரணியக்கள கலகிட்டிகந்த பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் ஆவார். கொலை செய்யப்பட்ட நபருக்கும் இளைஞர் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்தவர் கரவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் 24 வயதுடைய இளைஞர் ஒருவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை தெரணியக்கள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் பல இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று காலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொத்மலை புண்டுலோயா வீதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. கல்கோரிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை இதன்போது தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.